கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று அதிகாலையில் ஜெபித்த இயேசு என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் மார்க் 1 அதிகாரம் 35 வசனம். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து தமது பிதாவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்து வந்த நாட்களில் தமது முதல் காரியமாக பிதாவோடு தனித்து உறவாடி அவர் சத்தம் கேட்கிற அனுபவமாகிய ஜெபத்தை செய்தார். ஹல்லேலூயா. அதை நம் வாழ்நாளில் மிகவும் முக்கியப்படுத்தி முன்னிலைப்படுத்தினார். ஆகவே அவருடைய ஊழியங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்ததற்கும் அதன் மூலம் பிதாவின் கிரியைகள் வெளிப்பட்டு அவருடைய நாமம் மகிமைப்பட்டதற்கும் காரணமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதற்கு காரணம் இந்த அதிகாலை ஜெபமே என்று சொன்னால் மிகையாகாது. இது போன்று அதிகாலையில் எழும்பி ஜெபித்த பரிசுத்தவான்களை கொண்டுதான் தேவன் தேசங்களை அசைத்து மகிமையான எழுப்புதலை ஏற்படுத்தினார் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை பின்னணி சரித்திரம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர்களது ஜெப வாழ்க்கை சரித்திரம் சாட்சியாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், ஏன் அதிகாலை ஜெபம் செய்ய வேண்டும், எதற்கு ஜெபம் செய்ய வேண்டும், அதிகாலை ஜெபம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று பார்ப்போமானால், பகலெல்லாம் நமது விருப்பப்படி வேலை செய்து ஒத்துழைக்கும் சரீர உறுப்புகள் இரவு நேரத்தில் ஓய்வையும் இளைப்பாறுதலையும் விரும்புகிறது. ஆகவே இரவு நேரங்களில் நாம் விரும்புகிற அளவிற்கு தேவனின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல் ஜெபத்திற்கு நம் சரீரம் நமக்கு ஒத்துழைப்பதில்லை. இவ்வாறு இரவு முழுவதும் இளைப்பாறிய சரீர உறுப்புகள் அதிகாலையில் எழும்பும் போது அவைகள் களைப்பில் இருந்து விடுபட்டு உற்சாகத்துடன் காணப்படும். இந்த நேரம் ஜெபத்திற்கு மிக சரியான நேரமாக அமையும். இந்த காலை நேரத்தை நாம் தவறவிட்டால் இது போன்ற சிறப்பான நேரம் நமக்கு அந்த நாளில் திரும்ப கிடைப்பது என்பது அரிதான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தை சத்ரு பலவீனத்தினாலேயோ அல்லது தூக்க கலக்கத்தினாலேயோ அதிகம் தாக்கக்கூடும். இருப்பினும் இதில் உறுதியான தீர்மானத்தோடும் பிரதிஷ்டையோடும் நாம் காணப்படுவோமானால் அந்த நாள் முழுவதும் தேவ சித்தத்தை செய்து வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு சான்று பகிர்ந்து நாம் ஒவ்வொருவரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் எழும்பி ஜெபிப்பதற்கு முன்பு நமக்கு உடலளவிலும் மனதளவிலும் சரியான ஆயத்தம் மிகவும் அவசியம். அதாவது இருதயத்தில் வாஞ்சையும் உற்சாகமுள்ள ஆவியும் ஒத்துழைக்கிற சரீரமும் கொண்டிருத்தல் ஜெபத்திற்கு ஆயத்தமாகிவிட்டதற்கு அடையாளம். இந்த ஆயத்தம் ஜெபத்திற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இந்த ஜெபம் ஊழியத்தில் பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறது. இதன் மூலம் தேவ நாமம் மகிமை அடைகிறது. அநேகர் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதற்கு முன்பாக இருட்டோடே எழுந்து ஆயத்தமானதை நாம் மார்க் 1 அதிகாரம் 35 வாசிக்கிறோம். அதாவது அவர் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்தோடும் ஜெபத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். மனிதர்களை சந்திப்பதற்கு முன் தம்முடைய பிதாவை சந்திக்கிறார். மனிதர்களோடு உறவாடுவதற்கு முன்பு பிதாவோடு உறவாடுகிறார். மனிதர்களோடு சம்பாஷிப்பதற்கு முன்பு பிதாவோடு சம்பாஷிக்கிறார். மனிதர்கள் தம்மை பின்தொடர்வதற்கு முன்பு பிதாவை நோக்கி சென்றார். மனிதர்கள் தம்மை தேடி வருவதற்கு முன்பு பிதாவை ஜெபத்தில் தேடினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஜெபத்திற்கு தடையாக அநேகர் தம்மை தேடி வந்தார்கள். இருப்பினும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாண்டி அதிகாலை ஜெபத்தில் தனித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெப வீரர்கள் ஆகிய நாமும் நம்முடைய தேவனை தனிமையில் சந்திப்பதற்கும் அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெறுவதற்கும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கும் வேண்டுதல்களை தெரிவிப்பதற்கும் காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நமது எல்லா நிலையிலும், அதாவது ஆவி ஆத்துமா சரீரம் ஆயத்தங்கள் நமக்கு
மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை நாம் எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஜெப வீரர்களும் அறிந்து செயல்படுவது ஜெபத்தில் வளர்வதற்கும் முன்னேறுவதற்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் வழிவகை செய்கிறது. பிரியமானவர்களே, ஆயத்தம் இல்லாத ஜெபம் வறண்ட நிலத்தில் விதையை தூவுவது போன்று எவ்வித பலனையும் தராது. ஆயத்தம் இல்லாத ஜெபம் தேவனை கனவீனப்படுத்துவதற்கு ஒப்பாகும். பிரியமானவர்களே, பலவிதமான ஆயத்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சில ஆயத்தங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். ஜெபத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை, ஒரு இடத்தை நாம் ஜெபத்தில் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதை குறிக்கிறது. இரண்டாவது, கடமையாக எண்ணாமல் மேன்மையாக எண்ணி உற்சாகத்தோடு தேவ சமூகம் செல்லுதல். இதை நாம் 122 சங்கீதம் 1 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது, ஜெப நேரத்தை குறித்து விழிப்போடு இருத்தல். இதை நாம் லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். நான்காவது, சுத்த இருதயம், குற்றமற்ற மனசாட்சி கொண்டிருத்தல். இதை நாம் அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 16 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்த வாழ்வு வாழுதல். இதை நாம் ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆயத்தத்தோடு அதிகாலையில் எழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நாம் இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற காரியங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள், சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை பெற்று நாம் ஆசீர்வாதத்தை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னியுங்க தகப்பனே. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க தகப்பனே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அதிகாலை தோறும் அப்பா புது புது கிருபையினால் நீ நன்மையினால் நிரப்புகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தியாகத்தோடு ஆயத்தத்தோடு ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. தடைகளை மாற்றுங்க. ஜெபிப்பதற்கு ஒரு சிறந்த இடத்தை தேர்வு செய்து அதிகாலையில் உற்சாகத்தோடு எழும்பி ஜெபிக்க கர்த்ததாமே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோல்விகள், பிரச்சனைகள், பாரங்கள், அப்பா சாபங்கள் நிமித்தமாக வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பின் இரக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனமிறங்கி அதிகாலையில் இருந்து ஜெபித்து பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.